நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து விஷுவலைஸ்டா கிடைக்கும். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டா புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லா அசிஸ்டன்ஸும் முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். மெம்பர்ஷிப்பா இருக்கட்டும், ட்ரேடிங் அனலைசிஸா இருக்கட்டும், கால்ஸா இருக்கட்டும். நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு எந்தவித டிலே எதுவுமே இல்ல. அண்ட் தென் நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே நமக்கு வந்து அஷ்வர்டா கிஃப்ட்ஸ் இருக்கு. டே டு டே லைஃப்ல நம்ம Amazon, Swiggyல யூஸ் பண்றதுலருந்து ஒரு பிரீமியம் கிஃப்ட்ஸா மொபைல் ஃபோன் வரைக்குமே அவைலபிள்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு வந்து போனஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. எந்த புரோக்கரேஜ்லயுமே இல்லாத பெனிஃபிட். ஈவன் நீங்களோட போனஸ வந்து நீங்க ட்ரேட் பண்ணி நீங்க வித்ட்ரா கூட பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் சொல்றேன், இந்த சர்வீசஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டால் ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு விஐபிஸ் ஃப்ரீயா கிடைச்சிரும். அது மூலமா நீங்க வந்து டெய்லி ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்றதுக்கு எல்லா செட்டப்ஸுமே உங்களுக்கு தெளிவா குடுத்துருவேன். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல பார்த்துரலாம். அண்ட் தென் எந்த டாக்குமெண்ட், எந்த கொஸ்டின்ஸ், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த டைமும் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்குறதுக்கு ரெடியாவே இருக்கோம். ஸோ, இந்த வீடியோல கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் எந்த இடத்துலருந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆகும், எங்க பவுன்ஸ் பேக் ஆகும், எங்க நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாரியே கிளியரா நம்மளோட டார்கெட் பிரைஸ் ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணது வந்து மார்க்கெட் 3353 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு நமக்கு ஃபர்தரா ஒரு ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். லைக்வைஸ் நான் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரியே நம்ம கிளியரா பாருங்க 3351 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு, கிளியரா நம்மளோட டார்கெட் பிரைஸ் ஹிட் பண்ணிட்டு ஒரு சைட்வேஸ்ல போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தரா இந்த வீக் கோல்டு வந்து செல் தான் ஆகும் அப்படிங்கிறத நம்மளோட வீக்லி ஓவர்வியூ வீடியோல சொல்லிட்டேன். இருந்தாலும் ரொம்பவே பக்காவா உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ நோட் பண்ணாதவங்க லாஸ்ட் வர நோட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? அண்ட் தென் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம ப்ராப்பரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். எதனால அப்டின்னா, ஸோ அப்பதான் மார்க்கெட் அடுத்து எந்த லெவல்ல போய் நிக்கும். இன்கேஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு. அகைன் சரி ரைட் ஓகே மேல வரும் அப்டிங்கிற அளவுக்கு வெயிட் பண்றதா இருந்தாலும், எங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்டிங்கிறது, நம்ம அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து தெளிவா பார்க்க முடியும். ஸோ அதனால அத வந்து நம்ம மேஜரா டிரா பண்ணணும். ஸோ டிரா பண்ணிடலாமா? ஸோ நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்டின்னா, மார்க்கெட் லாஸ்ட் வீக் வந்து ஒரு 3361 அப்படிங்கிற ஜோன்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்துச்சு. ஸோ கிளியரா மென்ஷன் பண்றேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 3259லேருந்து 50 வரைக்கும். இது ரெசிஸ்டன்ஸ் 1. லைக்வைஸ் மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் நமக்கு எங்கே போகும்னா 3305. ஸோ கொஞ்சம் நம்ம லிக்விடிட்டி கிராப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால 3310 வரை கூட நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 வச்சுக்கலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 ரைட்டா 3305லேருந்து 3310 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் 2 வச்சுக்கோங்க. அண்ட் தென் சப்போர்ட் மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் லோவா 3202 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் 1. கரெக்டா? இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு 3133 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும். வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இமீடியட்டா ஒரு சப்போர்ட் ஜோன் இது நம்ம இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து நம்மளோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேப்பில் பார்த்தோம்னா இங்கே ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மார்க்கெட் வந்து தொட்டு மார்க்கெட் என்ன ஆகும் ஒரு சின்ன சின்ன சைட்வேஸ் கொடுக்கறதுக்கான ரீசன்ஸ் ரைட்டா? அப்போ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். அது கிளியராக அதை மென்ஷன் பண்ணிடலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. இது நம்மளோட சப்போர்ட் 1 லாஸ்ட் வீக் லோ, வீக்லி லோன்னு வச்சுக்கலாம். சப்போர்ட் S1. இது நம்மளோட சப்போர்ட் 2 மேஜர். சப்போர்ட் 2 விச் இஸ் மேஜர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஒரு இன்ஸ்டன்ட் சப்போர்ட்னு போட்டுக்கிறேன். ஸோ மார்க்கெட் தொடர்ந்து ஒரு ஃபாலோ ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு டச் பண்ணி மேலே போயிட்டு அகைன் ஒரு ஃபாலோ ஆகும். ஒரு சின்ன வேகத்தடை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம்.
இது நம்மளோட சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வச்சுக்கலாம். இது நம்மளோட இன்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ கிளியரா ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ எந்த மார்க்கெட்னாலும் சரி நம்மளோட ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத ட்ரா பண்ணணும். ரைட்டா? ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைனே எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம டிசம்பர்ல தான் ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நான் வந்து கிளியரா இதில் ட்ரா பண்ணிக்கிறேன். ரைட்டா? இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன். டெய்லி அப் ட்ரெண்ட் லைன். ரைட்டா? ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஸ்டில் இன்னும் நமக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குது? சாலிடான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதில் எந்தவித கரெக்ஷனுமே இல்லை. கரெக்ஷன் இல்லை அப்படின்னா மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது மார்க்கெட் ஃபர்தராக ஃபாலோ ஆகிட்டே இருந்தாலும் ஒரு 3071 வரைக்கும் வந்துட்டு அகெயின் என்ன ஆகும்? ஒரு புல் பேக் தான் ஆகும். ஸோ அப்போது லாங் டேர்ம் அப் ட்ரெண்டில் ஒரு ஸ்மால் கரெக்ஷனில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கரெக்ஷன் ஆகி அகெயின் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் அப் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ இது அப் ட்ரெண்டு. அண்ட் தென் லேட்டரா நம்மளோட டவுன் ட்ரெண்டை ட்ரா பண்ணிடலாம். ஒரு ஹையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்மளோட பாடி இருக்குது பார்த்தீங்களா? பாடி ஒபே பண்ணி கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இது நம்ம வந்து டெய்லி டவுன் ட்ரெண்ட் சேனல். ஸோ இந்த ஷார்ட் டேர்மில் தான் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. லாங் டேர்ம் நமக்கு என்ன இருக்குது? மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா இதை கொஞ்சம் வெளியே தூக்கி போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் டாப் ரைட். ரைட். ஸோ இப்போ என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா கிளியராக ஒரு ஃபால் ஆக போகுது. எந்த ஜோனில் இருந்துன்னா ஒரு 3267லையோ அல்லது 3670. ஸோ இந்த ஜோனில் நான் மார்க் பண்ணியிருக்கிற ஜோனில் இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 3222, லேட்டராக 3202. ஸோ இந்த ஜோனில் ஒரு ஸ்டாப் எடுத்து ஒரு லாங் டேர்மாக கண்டிப்பாக இந்த ஜோன் வரதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. 3131 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் டார்கெட்டு. இது எல்லாமே விக் விடுற ஏரியா. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3059 அப்படிங்கிறது ஈஸியாக டார்கெட்டபிளில் ரீச் ஆகிற ஜோனாக எனக்கு தெரியுது. அந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை தான் வைக்கணும். இருந்தாலும் நம்ம லிக்விடிட்டி கிராப் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால 3307 அப்படிங்கிறது என்னோட ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து ஒரு லைட்டாக ஒரு மேலே போயிட்டு ஒரு ஃபால் ஆகும். அகைன் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் ஒரு டீப்பாக ஒரு ஃபால் ஆக போகுது. கோல்டில் ஒரு லாங் செல்லிங் போய்க்கலாம். ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம லாங் டேர்ம் டார்கெட் சப்போர்ட். அதை கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். சப்போர்ட் S3 லாங் டேர்ம் டார்கெட். சப்போர்ட் S3 லாங் டேர்ம் டார்கெட். ஸோ அப்போது மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இந்த ஜோன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போது இது எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அப் ட்ரெண்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் தான். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் இந்த ஜோன் வந்ததுமே டகார் என்ன ஆகும்? பம்ப் ஆகும். ஸோ அப்போ நம்மளோட பையிங் ஜோன் இங்கே இருக்குது நம்மளோட பையிங் ஜோனு. ஸோ அப்போது எல்லோரும் வெயிட்டிங் ஃபார் அ டிப். ஸோ இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபால் ஆகட்டும், ஒரு கரெக்ஷன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது கரெக்ஷன் இங்கே வந்ததும் மார்க்கெட் என்ன ஆகும்? அகெயின் ஒரு புல்லிஷ் தான் ஆகும். ஸோ அப்போது நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிட்டு அதுக்கடுத்த வாரத்தில் ஒரு கிளியராக ஒரு பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சரி ரைட் ஓகே. நான் பாட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ என்ன ரீசனால ஃபால் ஆகுது அப்படிங்கிறத கிளியராக சொல்லணும்ல. அதையும் நம்ம கிளியராக சொல்லிடலாம். இதை மேலே தூக்கி போட்டுக்கிறேன். டாப் ரைட்டா? ஸோ இப்போது மார்க்கெட் இந்த ஜோன் போனதும் ஏன் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். அப்போ இதுதான் என்னோட செல்லிங் ஜோனு. இது என்னோட செல்லிங் ஜோன். செல்லிங் ஏரியா. ஸோ இந்த இடத்துக்கு வந்தது ஏன் செல்லிங் ஆகணும் அப்படின்னா என்னோட மேஜராக என்ன இருக்குது? ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒபே ட்ரெண்ட் லைன் ஹியர். ட்ரெண்ட் லைன் இருக்குது. சரிங்களா? அது போக பிரேக் அவுட் பண்ண ஜோன் எங்கே இருக்குது? நம்ம மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கா? இந்த இடத்துல. ஸோ லைக் இங்கே
மார்க் பண்றேன். இங்க வந்து ஒரு பிரேக் குடுத்துருக்கா? ஒரு பிரேக் குடுத்துருக்க அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ண சொன்னா என்ன பண்ணும்? ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட் அண்ட் ஒபே டவுன் ட்ரெண்ட் லைன். ரீடெஸ்ட் breakthrough zone retested. Breakthrough zone retested and obey trend line. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட பிரேக் அவுட் பண்ண ரீசன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு கிளியரா ஒரு ஃபால் ஆகும். இது ஒரு மேஜர் ரீசன். அந்த இன்னொரு விஷயத்த பாருங்க. மார்க்கெட் கிளியரா ஒரு லோ வச்சிருக்க அந்த இடத்துல. அகைன் இந்த இடத்துல பாருங்க. ஒரு அழகா ஒரு ரீடெஸ்ட். ஸோ ஒரு லோ, அந்த லோவ மார்க்கெட் பிரேக் பண்ணி அகைன் அந்த லோ என்ன பண்ணிருக்கு? ஒபே பண்ணிட்டு கிளியரா ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ தெளிவா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு. ஸோ முதல் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன விழுந்திருக்குன்னா, கிளியரா நியூட்ரல் புல்லிஷ் கேண்டில் விழுந்திருக்கு. நியூட்ரல் புல்லிஷ் கேண்டில் எங்க விழுந்திருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல. முதல் காரணம். அத மார்க் பண்ணிக்கலாமா? ஸோ நியூட்ரல் புல்லிஷ் கேண்டில் விழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத கூகுள் பண்ணி பார்த்துடலாம். நியூட்ரல் புல்லிஷ் கேண்டில். ஒரு நியூட்ரல் புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் எங்க இருக்கு? ரைட். இந்த இடத்துல பாருங்க. If you see a neutral doji candlestick pattern during the time when it rises to fast, ஒரு கேண்டில் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, த மெஷர்மெண்ட் அதாவது மொமெண்டம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இட் மைட் பி இன் த மார்க்கெட் இஸ் அபவுட் டு ஸ்லோ டவுன். அதாவது அதோட வாலட்டைல் வந்து பீக்காக ஒரு லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சடன்னு மேலே வந்துட்டே இருந்திருக்கும். அந்த பீக் வந்து ஸ்லோ டவுன் ஆகி ஸோ கோ டவுன் அதுக்கு கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக கொடுத்துருக்கு. ஸோ இதே கேண்டில் ஒரு அப் ட்ரெண்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா பாருங்க, இந்த இதே கேண்டிலு இங்கே வந்திருக்கு பாருங்க. ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே கேண்டிலு இங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பை ஆகும். ஸோ இங்கே வந்ததுனால செல் ஆகுது. என்ன ரீசன்? ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஷன் ஆகி அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு புல்லிஷ் ஆகும். ஒரு டவுன் ட்ரெண்டில் நமக்கு இது ஃபார்ம் ஆகிருக்கிறது என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆகும். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பொறுத்த அளவுக்கு எந்த ட்ரெண்டில் விழுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஒரு டவுன் ட்ரெண்டில் நமக்கு ஒரு நியூட்ரல் புல்லிஷ் கேண்டில் வந்ததுனால மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் வந்து எதிர்பார்க்க போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டேன். ரைட்டா? இது சிங்கிள்ல. அண்ட் தென் டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எந்த வித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. அண்ட் தென் ட்ரிபிள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற பக்கா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல. ஸோ இது கேண்டில் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 3 பிளாக் க்ரோஸ் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா ஃபார்ம் ஆயிருக்கு. 3 பிளாக் க்ரோஸ். ஒரு 3 பிளாக் க்ரோஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா என்ன ஆகும்? ஒரு நல்ல ஒரு டீப் ஃபால் ஆகும். 1 2 3 அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் அடுத்து என்ன இருக்கு? மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட எதிர்பார்க்க போகுது அப்படிங்கிறது தெளிவான அப்டேட். ஸோ இதே இது கிளியரா பாருங்க. மார்க்கெட் கிளியரா நம்மோட டவுன் ட்ரெண்ட் சேனல ஒபே பண்ணி வந்திருக்கா? எங்கெல்லாம் ஒபே பண்ணியிருக்கு? இங்க பாருங்க. ஒபே பண்ணியிருக்கு, ஒபே பண்ணியிருக்கு, ஒபே பண்ணியிருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் ஒபே பண்ணியிருக்கு. ஒரு ஹியூஜ் ஹைக்கு அப்புறம் ஒரு ஃபாலையும் எதிர்பார்த்திருக்கு. ஒரு டீப் கரெக்ஷன்ஸ்க்காக. அட் த சேம் டைம் நமக்கு 3 பிளாக் ரோஸ் பேட்டர்னும் ஃபார்ம் ஆனதுனால, மார்க்கெட் டீப் ஃபால சந்திக்க போகிறது. 3 பிளாக் க்ரோஸ் பேட்டர்ன் வந்து என்ன ஒரு டீப்பான செல் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க போறோம். ஸோ இது வந்து டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு ஃபால சந்திக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்ஸ எனக்கு தெரிஞ்ச மாரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ மத்தபடி சார்ட் பேட்டர்ன பொறுத்தளவுக்கு நமக்கு பெரிய கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்காதனால, ஸோ சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். ஸோ ஃபண்டமெண்டல்ல வந்து அடாவடியா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுமே தவிர, என்னதான் இருந்தாலும் டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணும். ஸோ டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமா வைக்கிற மாரி இருக்கும். அதனால தான் விஷயம். ஸோ வாலடைல் இருக்கிற டைம்ல. ஸோ அப்போ மார்க்கெட் கிளியரா பாருங்க. ஒரு பிரேக் பண்ணியிருக்கா இந்த இடத்துல. இன்னொரு விஷயம் தெளிவா சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் மேஜரா இந்த ஜோன் என்ன பண்ணியிருக்கு? பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ண என்ன ஜோன் பண்ணணும்? இது ஒரு நெக்லைன் தானே. அப்ப ரீடெஸ்ட் பண்ணணும்ல. அப்ப ரீடெஸ்ட்க்காக மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த ஜோனுக்கு மார்க்கெட் கண்டிப்பா வரும். அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. பிரேக் அவுட் ஜோனுக்கு ரீடெஸ்ட்க்கு மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டே இருக்கு.
நமக்கு செல்லிங் டவுன் ட்ரெண்ட்லயுமே எனக்கு குடுத்துருச்சு. ஷார்ட் டெர்ம் செல் ட்ரெண்ட்ல. ஸோ பக்காவா நமக்கு ஒரு செல் செட்டப் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இத கன்ஃபார்ம் பண்ற விதமா மார்க்கெட் ஏன் 3100, 3087 அப்படிங்கிற ஜோனுக்கு வரணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம மேஜரா யூஸ் பண்ண குரூப்ல அடுத்து என்ன டூல் யூஸ் பண்றோம்? ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட். ஸோ எக்ஸ்சேஞ்ச் கோல்டோட வீக்லி செல் ப்ரொஜெக்ஷனா? செல் வீக்லி செல் ப்ரொஜெக்ஷன். டேட் என்ன? 04/05/25ல. ரைட்டா? ஸோ அடுத்த கன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் டூல். அது வந்து நம்ம பக்காவா ஆட்டோ இதுக்கு முன்னாடி வந்து நம்மளா மேனுவலா டிரா பண்ணணும். ஸோ இப்போ ஆட்டோ ஃபியூச்சர் இருக்கிறதுனால மார்க்கெட் அடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் இண்டிகேட்டர்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் அழகா உங்களுக்கு வந்து பிளாட் பண்ணும். ஸோ மார்க்கெட் பாருங்க நமக்கு ஒரு ஸ்விங் ஹை எங்கேருந்து வந்துட்டு இருக்கு? நமக்கு 2828ல இருந்து ஒரு ஸ்விங் ஹை நமக்கு வந்து மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கரெக்ஷன்ஸ் லெவல். பார்த்தீங்களா? மார்க்கெட் எங்கெல்லாம் போயிருக்கோ, அங்கலாம் நமக்கு ஒரு டாட் ஒரு இக்கு வச்சே போயிருக்கும் பாருங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்? மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஒரு ஹை போயிருக்கு. கரெக்ட்டா? இங்க இருந்து ஒரு ஹை போயிருக்கா? ஹை போயி கரெக்ஷன்ஸ மார்க்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்ப கரெக்ஷன் ஆகுறதுக்கு மேஜரான ஜோன் என்ன? கோல்டன் ரேஷியோ 0.618 அப்படிங்கிறது கோல்டனான ரேஷியோ. ஸோ இதுக்கு அடுத்து எந்த ஜோனு? இந்த ஜோனு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும்? ஒரு ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கும்போது இந்த 2 ஜோன கண்டிப்பா மார்க்கெட் ஒபே பண்ணியே ஆகும். அப்ப என்ன ஆகணும் மார்க்கெட்டு? நம்ம டார்கெட் பிரைஸ் எங்க இருக்கு? கோல்டன் ரேஷியோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. நம்ம டார்கெட் பிரைஸ் எங்க இருக்கு? இங்க தான் வச்சிருக்கோம். ஸோ அப்போ கோல்டன் ரேஷியோ நமக்கு சப்போர்ட் பண்ணதுனால, மார்க்கெட் சாலிடா ஒரு செல் ஆகப்போது. அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. ரைட்டா? ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகப்போகுது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப குழப்பங்கள் எதுவுமே கிடையாது. மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அந்த டவுன் ட்ரெண்ட் சேனல ஃபாலோ பண்ணியே மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்துட்டு இருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட், ஷார்ட் டெர்ம்ல டவுன் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோன்ல ரீடெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தினால, ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சே நம்ம கொண்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ஜோன் வந்ததுமே மார்க்கெட் கண்டிப்பா என்ன சொல்றேன்னா, ஒரு புல் பேக் ஆகும். இங்க இருந்து ஒரு டீப்பா ஒரு ஹை, ஒரு லாங் ஹைக்கு எல்லாருமே வந்து ரெடியா இருந்துக்கோங்க. ஒன்ஸ் நம்மளோட டார்கெட் பிரைஸ் ஹிட் ஆனதுமே. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம கீழ ஒரு 2885 அப்படிங்கிற ஜோன்ல வச்சுக்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த அந்த அனலைசிஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலா இல்ல. டெக்னிக்கலா ரீசன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட்டா? ஸோ இத கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கிறேன். ரைட். ஏன்னா சார்ட் தம்ப்நெயில் போடும்போது என்னடா இது கொச்ச 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 கொச்சன்னு இருக்கே! புரியாத மாரி இருக்கும். அதனால ட்ராப் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஸோ கிளியரா நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்? அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும்ல. ஸோ அத கிளியரா டைப் பண்ணிடுறேன். ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் செல். ஸோ முதல் காரணம் என்ன அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு டிக்ளைன் ஆயிருக்கு. டிக்ளைன் ஆன காரணம் என்ன? ட்ரம்ப் வந்து அமைதியா இருக்கிறனால தான். காம்ப் ரீசன். ஸோ இன்னொரு ரீசன் என்ன பொறுத்தளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, டாக்ஸ் வந்து கம்மியாகும். டாக்ஸ் வில் பி ரெட்யூஸ்ட். ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு. ரொம்ப லாங்லாம் கிடையாது. ஷார்ட் டேர்ம்ல. ரைட்டா? ஸோ 3வது என்ன பண்ணுவாருன்னா, ட்ரம்ப் கண்டிப்பா பேசுவாரு. ஸோ ட்ரம்ப் அகைன் ஒரு ஆம், ஒரு சர்ச்சை பேசி, அதாவது ஸ்பீச் ஏதாவது குடுக்கும்போது, அதாவது புலி பதுங்குறது பாயறதுக்கு அதே மாரி ட்ரம்ப் அமைதியா இருக்காருன்னா, ஏதோ பண்ண போறாரு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ட்ரம்ப் வந்து அகைன் டாக்ஸ் என்ன பண்ணுவாரு? இன்கிரீஸ் பண்ணுவாரு. ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, பை அட் டிப். ஸோ கோல்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆக நீங்க வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அப்ப என்ன ஆகும் கோல்டு? கோல்டு வில் பி ஆன் பை. கோல்ட் ஷூர்லி இட் வில் பி பை. ரைட்டா? ஸோ இது வந்து டெக்னிக்கலா சிம்பிளா என்னோட ரீசன்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் என்னதான் ஒரு ஹைக்கு போயிருந்தாலும் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத மார்க்கெட் சந்திக்கும் அப்படிங்கிறதுனால, ஸோ இது வந்து சாத்தியக்கூறுகள் ரொம்பவே இருக்கு. ரைட்டா? ஸோ நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம்? DXY கூட ரிலேட் பண்ணி பார்ப்போமா? அப்ப DXY என்ன ஆகணும்? மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகணும். நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம்.
ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம DXY பார்க்கும்போது நல்ல ஒரு பையிங் பிரஷர் குடுத்திருந்துச்சு வீக்லில. ரைட்டா? ஸோ பாருங்க மார்க்கெட் கிளியரா அகைன் ஒரு பையிங் கேண்டில் குடுத்திருக்கு. ஸோ DXYமே நமக்கு ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ரொம்பவே தயாரா இருக்கு. ஒரு சப்போர்ட் வந்து டேக் ஆஃப் ஆகி அடுத்து அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோன் 101 அப்படிங்கிற ஜோன் வந்ததுமே மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு ஃபால். அப்ப ப்ரொஜெக்ஷன் என்ன? இங்க இருந்து DXY மேல போகும்போது கோல்டு நல்லா ஒரு ஃபால் ஆகும். 101 போயிட்டு DXY என்ன ஆகும்? அகைன் ஒரு டம்ப் அடிக்கும். டம்ப் அடிக்கும்போது கோல்டு என்ன ஆகும்? அப்படியே ஹைப் ஒரு நல்ல ஒரு ஹைப் போயிரும். ஸோ அப்போ நம்மளோட DXY எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எங்க வந்து தெரியுமா கிடப்பான்? ஒரு 89 வந்துருவான். அப்ப யுஎஸ் எக்கனாமிக் அப்படிங்கிறது ரொம்பவே வீக் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி ரொம்பவே சிம்பிளா சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு டவுட்டு, கமாண்டு, கிளாரிஃபிகேஷன் இதுல எப்படி ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ணணும்? அண்ட் தென் ஃபாரெக்ஸ் ரிலேட்டடா எந்த டவுட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அனலைசிஸ்ல, அடுத்த ஒரு நல்ல வீடியோல, இந்த மாரி ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணன். நன்றி, வணக்கம். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து. நன்றி, வணக்கம்.